ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த செஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் அக்கௌண்ட் வச்சு எப்படி நம்ம வந்து க்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனலைஸ் த மார்க்கெட். ஓகே இருங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனலைஸ் த மார்க்கெட். ஹை அகெயின் ஹையர் ஹை. ஓகே திஸ் அ ஃபேக் பிரேக் அவுட். மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேனல் பேட்டர்னுக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நமக்கு ஐடியா வராது. 30 செகண்ட் நம்ம போய் பார்க்கலாம். இந்த மாதிரி பேட்டர்னில் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சேம் சேனல் பேட்டர்ன் தான். ப்ரைஸ் வந்து இங்கே வந்துச்சு அப்படி தான் பை. சேம் இங்க வந்துச்சுன்னா மட்டும் தான் செல்லு. சரியா? ஸோ அப்போ இந்த 2 ரீஜியன் வரைக்கும் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் எடுப்போம். சரியா? ஸோ நம்ம ஃபுல் மார்ஜின் ட்ரேடே எடுக்கலாம். ஓகேவா? 36 நான் வச்சிருக்கேன். பார்க்கலாம். 36 30 செகண்டுக்கு பிரைஸ் வந்து இந்த லெவல டேப் பண்ணணும் எனக்கு. ஓகே. டேப் பண்ணல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த இடத்துல டேப் பண்ணுச்சுன்னா, நம்ம வந்து ட்ரேட் அப்ரோச் பண்ணுவோம். ஓகே காய்ஸ். இதுல நீங்க என்ன கத்துக்க போறீங்க அப்படின்னா, சப்போர்ட், ரெசிஸ்டன்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இப்போ. சரியா? வெயிட், வெயிட், வெயிட். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பொறுமையா இருந்து இந்த இடத்துல வீக்கெண்ட் இன்ஃபார்மேஷன் ஆயிருக்கு. ஓகே 2, 3 ஃபேக் கேண்டில் கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால நம்மளோட என்ட்ரிய வந்து லெவல நம்ம பார்த்துட்டே இருப்போம். எப்படி என்ட்ரிஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இது ஃபர்ஸ்ட் பவுன்ஸ், செகண்ட் பவுன்ஸ், ஃபர்ஸ்ட் பவுன்ஸ், செகண்ட் பவுன்ஸ். ஐ அம் வெயிட்டிங் ஃபார் த தேர்ட் பவுன்ஸ். ஸோ இந்த இடத்துல டச் பண்ணவே இல்ல பிரைஸ். ஓகேவா? ஸோ டச் பண்ணவே இல்ல. ஸோ என்ன கேண்டில் ஃபார்மேஷன் ஆனாலும் மேலே போச்சுன்னா செல் அடிப்பேன். கீழே போச்சுன்னா பை. ஓகேவா? ஸோ எந்த ஒரு கான்செப்டும் நான் இன்க்ளூட் பண்ணவே இல்ல. 30 செகண்ட் போனேன். மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ட பார்த்தேன். கன்ஃபர்மேஷன் எனக்கு எடுத்தேன். அவ்வளோதான். ஏன்னா 1 மினிட்ல நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது. சரியா? அதனால தான் நான் இப்போ வந்து 30 செகண்ட் வந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 1 மினிட் நான் போறேன். ஓகே இந்த இடத்துல நீங்க என்ன கன்ஃபர்மேஷன் எடுப்பீங்க? இந்த இடத்துல ரெட் எடுப்பீங்க. கரெக்ட்டா? பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ட் வேணும் அப்படின்றனால தான் நான் வந்து ஹையர் லெவல்ல வந்து நான் ட்ரேட் பண்ணது பார்க்குறேன். சரியா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கான என்ட்ரி மாடல் இந்த 30 செகண்ட்ல எப்படி நம்ம அப்ரோச் பண்றது? ஸோ என்னுடைய லெவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிவர்சல் பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ரிவர்சல் பாயிண்ட் இந்த ரீஜியன் தான். இந்த 2 ரீஜியன் மட்டும் தான் நான் எடுக்க போறேன். பை ஆர் செல். ஓகே. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்களா? இப்போ எந்த இடத்துல ஸ்டேபிளா ஓகே இப்படிதான் போய்க்கிட்டு இருக்கு மார்க்கெட்டு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் என்னது பேட்டர்ன்? கலர் பேட்டர்ன். கிரீன், ரெட், கிரீன், ரெட். ஆர்ஜி பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்மேஷன் ஆயிட்டு இருக்கு இப்போதைக்கு. எனக்கு தேவை இந்த இடத்துல என்ட்ரி. ஓகேவா? 3 பவுன்ஸ்ல எனக்கு வந்து என்ட்ரி எனக்கு தேவைப்படுது. ஸோ அதனால நம்ம வெயிட் பண்றோம். பிரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகி கீழ வந்துச்சுன்னா, கண்டிப்பா நான் 3 பவுன்ஸ்ல ரிவர்சல் எடுப்போம். ரிஜெக்ஷன் ட்ரேட் எடுப்போம். சரியா? இது கிரீன் கேன்ல ஃபார்மேஷன் ஆனாலுமே நமக்கு தேவை 3 பவுன்ஸ் என்ட்ரி. ஸோ எஸ்என்ஆர் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல எப்படி டெஸ்ட் பண்ணியும் பார்க்கலாம். உங்களுக்கும் ஒரு ஐடியா வரும். ஓகே. இது வந்து நம்மளுடைய எஸ்என்ஆர் பாயிண்ட்ஸ். ஓகே. பிரைஸ் எப்படி போய்க்கிட்டு இருக்கு? இப்படிதான் போய்க்கிட்டு இருக்கு. திரும்பவும். திரும்ப இந்த இடத்துல வந்துச்சுன்னா, கண்டிப்பா செல் தான் அடிக்கும். செல் தான் வரும். ஓகேவா? ஸோ பிரைஸ் இப்படி போணுச்சு அப்படின்னா, கம்பல்சரி இங்கேருந்து நான் பை எடுக்க ரெடியா இருக்கேன். ஸோ இதான் என்னோட மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இப்படிதான் ஒரு மினி சேனலுக்குள்ள தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்குள்ள நமக்கான என்ட்ரீஸ். ஃபுல் மார்ஜின் ட்ரேட். ஒரு ட்ரேட் எடுக்கலாம். 2 ட்ரேட் நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு கிடைக்கணும் என்ட்ரி. ஸோ ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்படி ரெஸ்பெக்ட் ஆகுது அப்படின்னு. ஓகே பெர்ஃபெக்ட். ரிப்ளேஸ் எ ஹையர் ஆப்ஷன். ஸோ சடனான ஒரு என்ட்ரி நீங்க பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ட்ரேட் வந்து நமக்கு வந்து வின்னிங் ட்ரேட் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா மைனரா பார்த்தீங்கன்னா சேனல் பேட்டர்ன். ஸோ மேஜராவும் பார்த்தீங்கன்னா சேனல் பேட்டர்ன். ஓகே. ஸோ லெட்ஸ் சி த ரிசல்ட். ஸோ 15 செகண்ட் நம்மளுக்கு கவர் பண்ணியிருக்கு. ஸோ வெயிட். ஸோ இந்த இடத்துல நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுதா பண்ணலையா அப்படின்றத நீங்களே பாருங்க ஃபர்ஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம் மார்க்கெட்ட அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணிட்டு, உங்களுடைய என்ட்ரிய ஓனா கிரியேட் பண்ணுங்க. ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? எஸ். என்னோட என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். நான் ஓப்பனிங் பேட்ல எடுத்திருக்கேன். இன்னொரு கேண்டில் வந்து நம்மளுடைய என்ட்ரிக்கு கீழ முடிஞ்சுச்சுன்னா லாஸ், மேல முடிஞ்சுச்சுன்னா வின்னிங் ட்ரேட். ஓகேவா? ஸோ நமக்கு 2 கேண்டில் ஸ்டிக். ஏன்னா 30 செகண்ட்ல வந்து 2 கேண்டில் ஸ்டிக் தான் ஃபார்ம் ஆகும். ஏன்னா 1 மினிட் தான் நான் ட்ரேட் எடுக்கிறேன். அதனால சொல்றேன். ஓகே 10 செகண்ட் இருக்கு நமக்கு இன்னும். ஓகே ஸ்ட்ராங் கேண்டில். ஓகே. ஸோ இப்போ 1 மினிட்டுக்கு நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இப்ப பாருங்க கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நமக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்ல அப்படின்றதுனால தான் நான் என்ன பண்ணேன், 30 செகண்டுக்கு போய் நான் வந்து சார்ட்ட பார்த்தேன். எனக்கு இந்த மாரி சேனல் பேட்டர்ன் கிரியேட் ஆயிட்டு இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அப்ப என்னோட என்ட்ரி இங்க. ஓகேங்களா? என்ட்ரி வந்து நான் இங்க போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கெயின் இன்னொரு என்ட்ரி வரணும் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல வரணும் ஆர் இந்த இடத்துல வரணும். ஓகேவா?